பிரியாணிக்காரன் நாட்டு அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படின்னா காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. இந்த அமைச்சர்கள் சொல்ற மாதிரி காமக்கொடூரன் ஞானசேகரன் யாரோ ஒருவன் இல்ல. திமுக அமைச்சர்களோட நெருங்கி பழகுற அளவுக்கு திமுக செல்வாக்கு மிக்க நபரா இருந்திருக்கான். அதற்குரிய ஆதாரங்களை நீங்களே பார்க்கலாம். யாரோ ஒரு சாதாரண நபர் திமுக அமைச்சரோட நெருங்கி சிரிச்சு பேசி பழகிட முடியுமா? இந்த புகைப்படத்தை உத்து பார்த்தா காமக்கொடூரன் ஞானசேகரன் போட்டோ பிரேம் பண்ணி மாட்டிருக்கிற வீட்டுல திமுக அமைச்சரும் திமுக துணை மேயர் மகேஷ்குமாரும் ஹாயா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. திமுக காரங்களுக்கு யாருன்னே தெரியாத காமக்கொடூரன் ஞானசேகரனோட வீட்டுல அமைச்சருக்கும் துணை மேயருக்கும் என்ன வேலை? அமைச்சர் மா சுப்பிரமணியம் தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்கிற புகைப்படத்துல காமக்கொடூரன் ஞானசேகரனோட படமும் இருந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பொழுதும் வரிந்து கட்டிக்கிட்டு முட்டு கொடுக்கறதுல வல்லவரான மாசு இந்த விவகாரத்துல வாயே திறக்கல. ஞானசேகரன் திமுகவோட பொறுப்புல இருந்திருக்கான். அதற்கான ஆதாரங்கள் இதோ. குறிப்பா திமுகவோட அதிகாரப்பூர்வமான நாளேடான முரசொலி மற்றும் திமுகவோட கட்சி நோட்டீஸ்கள்ல ஞானசேகரனோட பெயர் இடம்பெற்றிருக்கு. இளம்பெண் வன்கொடுமுறை சம்பவத்தால தமிழகமே கொதிச்சு போயிருக்கிற நிலையில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இது குறித்து ஒரு வார்த்தை கூட வாயே திறக்கல அப்படின்றது மேலும் சந்தேகத்தை வலிவடையத்தான் செய்யுது. சார் ஒருவரிடம் ஞானசேகரன் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி உறுதியாக கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பெண் எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெண் எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அந்த போன் அப்போ ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம் அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். இவ்வளவு ஆதாரங்களுக்கு பிறகும் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு திமுக அமைச்சர்கள் பச்சை பொய் பேசிட்டு வராங்க. அப்படின்னா இவங்க அந்த காமக்கொடூரன் ஞானசேகரனை விட கொடூரமானவங்க. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க. குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது, குற்றவாளிகளுக்கு ஆதரவளிப்புகளும் தப்பிக்க முடியாது என கடுமையாக எச்சரிக்கிறேன்.